கமாலியல் திருமறை கல்லூரி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். ஆஹ் குழந்தை இயேசுவை காண கண்டு வழிபட வந்த விண்வெளி ஆய்வாளர்கள் பெரிய பகுதியா இருக்கு. நான் சிறிய பகுதி, ஆனால் என்னுடைய விளக்க உரை அப்படி நம்ம படிச்சது, அதை படிச்சது வந்து பெருசா இருக்கு. அனைமா இன்னைக்கு முடிந்துவிடும். கிட்டத்தட்ட 3 பகுதி, 13, 13 பார்ட் 13, பார்ட் 13A, பார்ட் 14, சாரி 13B, 3 பகுதி. அதுல நாம போன முறை பார்த்தது ஒரு 2 வசனம், 2 வசனம், 1.5 வசனம் தான். அந்த 1.5 வசனம் நிறைய பேசுச்சு. நம்ம நிறைய சூழல்களை நமக்கு எதற்காக ஏறுவதும் மக்களும் அஞ்சினார்கள். அப்ப ஏறுவது பக்கத்துல என்ன பிரச்சனை, மக்கள் பக்கத்துல என்ன பிரச்சனைன்றது ரொம்ப ரொம்ப விலாவரியா பார்த்தோம். அதுல முக்கியமா அரசியல் சூழல் பார்த்தோம். அரசியல் சூழல் ஏற்கனவே அவருடைய அரசாட்சியில ஒரு 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 15% இடம் வந்துட்டு இவருடைய ஆளுகைக்குள்ள வந்துச்சு. அதாவது பேருக்கு அவர் அந்த பகுதியில அவர் அரசராக இருக்கிறார். ஏரோது முக்கியமா கலிலேயா பகுதியில, பெரியரா இந்த பகுதி, இதெல்லாமே வெக்கப்போலி, இதெல்லாம் வந்து அவங்க போயிடுச்சு. கிட்டத்தட்ட 15-20%. ஏன்னா அவரால் கட்டுப்படுத்த முடியல. அதான் போன முறை பார்த்தோம். நிறைய கழகங்கள் விளைந்தது. இந்த கழகங்களால் நிறைய பொருட்செலவு ஏற்பட்டது. அரசாங்கத்துக்கு பொருட்செலவு முக்கியமா ரோம அரசாங்கத்துக்கு. ஏன்னா இவர் ரோம அரசாங்கத்துக்கு கப்பம் கட்டுகிறவர். அதனால அவருக்கு திறமை இல்லைன்னு சொல்லி அந்த பகுதியை அவங்க ராஜா தான். ஆனா அதனுடைய அதிகாரம் எல்லாம் குயிரேனிஸ் கிட்ட போயிடுச்சு. குயிரேனிஸ் அவர் இந்த பகுதிக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஒரு சீசர், குயிரேனிஸ் சீசர் அவரு. அந்த சீசருடைய பொறுப்பு இது வந்துருச்சு. இப்போ புதுசா மேசியா அப்படின்றது வந்ததுனால என்ன பிரச்சனை ஏற்பட போகுது? என்னன்னா தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் இப்பவே இருக்கிறாங்க, எல்லாம் இளவரசர்கள். தன் சகோதரி ஒரு இளவரசி, 3 பிள்ளைகள் இவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஏரோது மட்டும் பண்ணல, ஏரோது குடும்பமே பயந்தது. ஏன்னா தங்களுக்கு ஆளுகை இல்லாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் விழாவரி நம்ம பார்த்தோம். சூழல்கள் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த சூழல்கள் அவர்களை அரசியல் ரீதியில பாதித்தது. ஆனா மக்களுக்கு வாழ்வியல் ரீதியில பாதிச்சதுனால மக்கள் பயந்தார்கள். இதான் நான் புரிச்சுக்கேன். அப்போ மக்கள் அதிகமா ஒதுக்கப்படுகிறார் பல வகைகள்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் நிறைய வழிமுறைகளை சேர்க்கிறார். தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய தேவைக்காக தண்ணி வேணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, இல்லையா, மத்திய அரசாங்கத்துக்கிட்டே அது வாங்கிக்கிட்டேன்னா ரோம படை வந்ததுனாக்கா ரோம படைக்கு தண்ணி வேணும். ஏன்னா ரோம படை இந்த ரூட்ல தான் போயிட்டு வரணும், இல்லையா. இது ஆசிய நாடுகளுக்கு, தெற்காசிய நாடுகளுக்கு போகணும் அப்படின்னாக்கா இதுதான் வரணும், இல்லையா. அதனால அவங்களுக்கு தண்ணி வேணும்ன்றதுக்காக பெரிய நீரோடையை, மேல்மட்ட நீரோடை கட்டினாரு. அதுல மக்களை பயன்படுத்தினாரு. மக்களுக்கு சரியான கூலி கொடுக்கல. அப்ப இவங்களே எப்படின்னா வரப்போற அரசரை இவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா நடுவில் நம்ம தானே சாக போறோம். மேசியான்ட்டு ஒரு அரசர் வந்துட்டாருன்னா நம்ம பிள்ளைகள்லாம் சாகுமே. சோ இது பிரச்சனை, சூழல்கள் இதுதான் புரிஞ்சுக்குது அந்த இடத்துல. இப்போ இந்த சூழல்கள்னால பாதிக்கப்படுறது இவங்க மேல்தட்டு, மேல் வர்க்கம் நல்லா இருக்கு. அவங்களோட சேர்ந்து மதவாதிகள் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. அப்ப இயேசு எங்க நிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர்கள் பக்கம் தான் இருக்கு, பாதிக்கப்படுகிற பக்கத்துல. இதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னாக்க, மேசியா இடம் இவரு ஏரோது என்ன பண்றாரு சொல்லி பார்த்து தன்னுடைய ஆசாரியர், பிரதான ஆசாரியர், இல்லையா, பரிசேயர், இவங்க எல்லாரையும் அவர்தான் கூட்டி, இல்லையா, அந்த புக்கை எடுத்து படிக்க சொல்றாரு, இல்லையா, பழைய ஏற்பாடு,
யூதர்களின் தூய புத்தகம் தானே தோரா தேவன் கேட்குது. அதுல வந்துட்டு ஏதாவது இறைவாக்கு என்ன உரைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு அவர் பார்த்துட்டு அவங்க சொல்ற ஆமா இப்படி ஒரு இறைவாக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அந்த மெசியா பிறப்பார், யூதருக்கு அரசர் பிறப்பார் இல்லையா? அது எப்படி இருக்கு அது சொல்லி பார்த்தா அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயர் என ஆள்பவர். அரசர் அப்படின்றதை விட ஆயர் ரொம்ப அழகா இருக்கு. ஆயர் வந்து ஆடுகளை குறித்து கவலைப்படுகின்ற ஆயர். அது ஆயர் ஆழ்வார். அரசன் ஆண்டாங்க பிரச்சனை. அந்த 23ஆம் திருப்பாடலை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் வித்தியாசமான கோணத்துல. அந்த 23ஆம் பாடத்தை வச்சிருக்கோம் இல்லைங்களா? நிறைய இடங்கள் அதை கேட்கிறாங்க. நிறைய இடங்கள் நான் அதை போய் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 23ஆம் திருப்பாடல் ஆயருக்காக என்கிற ஒரு ஆடு அப்படின்னு ஆயர் ஆளணும். அப்ப நாம ஆளுகிற ஆளு வர்க்கத்தினர் எப்படி இருக்குனாக்கா அவர் ஒரு ஆயரை போல ஒரு மெய்ப்பெண்ணை போல ஆகணும். திருச்சபைக்கு மெய்ப்பெண். ஆனா திருச்சபை மெய்ப்பெரும் சரியில்லை. ஆளுகை செய்கிறவன் ஆயராகவே இல்லை, அரசனாகவே இருக்கிறார். அப்ப சாமுவேல் இறைவாக்கினரோடு கூட பேசும்போது கூட கடவுள் பேசுறார். அரசன் வேண்டாம் உங்களுக்கு, அரசன் வந்தா எல்லாத்தையும் உங்களுக்கு காலி பண்ணிடுவாங்க. உங்க பொருள் எல்லாம் பிள்ளைகளை எடுத்துக்குவா, உங்க பெண்களை எடுத்துக்குவா, வந்து வரி போடுவா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்ப என்ன சொல்றேன்னா, என் மக்களாக இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவர் ஒரு உன்னிலிருந்து இஸ்ரேலில் இருந்து தான் வெளியே. இவர் ஆஃப் பிரீட், இவர் முழு யூதன் கிடையாது, மகா ஏரோ அப்படி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இந்த 23 தலைப்புகளுக்குள்ள வந்திருக்கு. இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த பொழுது, பிறந்த பிறகு இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் இல்லைங்களா? அப்ப அதுல மையம் என்ன? இவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் இல்லையா? ஒண்ணு ஒரு நட்சத்திரம், அதை பத்தி பேசினாங்க. 2வது யூதருக்கு அரசர் அதை பத்தி பேசினாங்க. 3வது நாங்கள் அவரை வழிபாட வேண்டும். அப்போ வழிபாட்டுக்குரிய ஒருவர் அப்படின்னாக்கா அவர் கிட்டத்தட்ட எப்பேற்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரோம அரசர்களை வழிபடணும், கடவுளாக ஒரு தேவனாக அவரை வழிபடணும். அப்போ இவர் வந்து இவரை விட பெரிய ஆள் ஆயிடுவார் இருப்பார் இல்லைங்களா? அப்போ ரோம அரசருக்கு நிகரா, ஏன்னா அவரை தான் வழிபட முடியும், இவரெல்லாம் வழிபடவே முடியாது இல்லைங்களா? அப்ப இந்த இந்த வசனங்களை இப்படிதான் பார்க்கணும். அப்ப இதுதான் அவங்களை கலக்குச்சு. சீக்கிரத்துல நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா இவரும் நோயில இருக்கிறார், மகா ஏறுதோ ஒரு கொடிய நோயில அவர் இருக்கிறார். இருந்தாலும் கொடுங்கோலரா இருக்கிறாரு. இளவரசர்களும் அந்தந்த பகுதிகளில இல்லையா, முழுமையா இந்த பகுதி அவருக்கு கொடுக்கப்படலை, காற்பங்கு கொடுக்கப்படவில்லை என்றால் கூட அந்த பகுதிகளுக்கு இவர்கள் பொறுப்புலட்சியமா போய் பார்த்து அது எதுல இருக்கு என்னாகும் 24, 16, 17, 18, 19 அதுல வந்து நட்சத்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும். அப்ப அந்த நட்சத்திரத்தை பத்தி சொல்லுகின்ற அந்த விஷயம் வந்து இவங்களுடைய அரசாட்சியை ரொம்ப பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஏன்னா இவருடைய அரசாட்சி எங்க இருந்து இவர்கள் இந்த இந்த ஏரோதுடைய அரசாட்சி, இந்த பவுண்டரி பிளாக் பவுண்டரி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க அரசாட்சி. இது முழுவதற்கும் அவர் அரசு. இந்த பகுதிகளை 4ஆ பிரித்து அவங்க பிள்ளைகள் ஆளணும், தங்கையும் ஆளணும். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கிமு 1 கிறிஸ்துவுக்கு முன் 1 என்ன ஆச்சுனாக்கா இந்த அந்த பிரச்சனை வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய அரசு பவுண்டரி இல்ல, யூத ஏரோது பவுண்டரி வந்து சின்னதாயிடுச்சு. ஏன்னா இந்த இந்த பவுண்டரி, ஏன்னா எப்பவுமே கடற்கரை பகுதி வந்து அது அவங்களுக்கு உரியது, அரசா உரியது, மைய அரசு ரோமா ரோமா குறிக்கும். அது இல்லாம இதெல்லாம் வந்துச்சு. இப்ப சிரியா
சீரியா அந்த பகுதியெல்லாம் அவரு குரேனியஸ் ஆளுது. குயினியஸ் அவங்க தமிழ்ல குயிரேனியஸ் அப்படி போய் போட்டிருக்கு நினைக்கிறேன் இல்லைங்களா. அவர் என்ன பண்றாருன்னா அவர் அங்க சீசரா மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பகுதி பாருங்க, சமாரியால கொஞ்சம் பகுதி போயிடுச்சு, கலிலேயா பகுதியில அவங்க அவர்கிட்ட போயிடுச்சு, தெக்கப்போலி போயிடுச்சு, பெரேரா இதெல்லாம் வந்து இவர் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல இந்த இடம். இவ்வளவு இடம் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30%. சாரி, நான் 15-20 இதை பார்க்க பார்த்தா இப்ப ஞாபகம் 20% இடம் போயிடுச்சு அவங்க கிட்ட இருக்கு. ஆனா பேருக்கு இந்த இடம்லாம் அவர் அரசர் இருக்கலாம். அதான் இயேசுவை கைது செய்யும்பொழுது கூட என்ன, இயேசுடைய இடம் என்ன, இயேசுடைய சொந்த ஊர் அப்படின்னா நாசரு, கலிலேயா. ஆனா அவர் கைது செய்யப்பட்ட யூதேயால கைது செய்யப்படுறார். அதான் அவரை வந்துட்டு அவரை யார் இது பண்ண முடியும், சட்டப்படி யார் அவரை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கலிலேயா பகுதியில இருக்கிற இல்லையா. அப்போ குயிரேனியஸ் திரும்பவும் இவர்கிட்ட குயிரேனியஸ் வந்துட்டு அதை திரும்பியும் இவர்கிட்ட கொடுக்குறார், பிலாத்து கிட்ட கொடுக்குறார். அப்ப பிலாத்து இல்ல இயேசுடைய அந்த 30 வயசு அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து பிலாத்து வந்து அங்க என்ன பண்றாரு, நான் ஆளுகை செய்திருந்த நான் கவர்னரா இருந்த அந்த பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக்க சொல்லி பிலாத்து அதை பொறுப்பெடுத்தார். அதுதான் பிலாத்து கிட்ட போகுது இயேசுடைய கேஸ் எங்க போற பிலாத்து கிட்ட. ஏன்னா இவர் வந்துட்டு அவரை நியாயம் விசாரிக்க முடியாது சட்டப்படி. அவர் தான் விசாரிக்கும். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஆனா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்காங்க. சோ இதெல்லாம் சூழல்கள். அப்ப இதெல்லாம் பாக்குறாங்க. இப்ப ஏற்கனவே இவ்வளவு இடம் போயிடுச்சு. இன்னும் நிறைய பிரச்சனை வந்தா நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோமே அப்படிங்கிறது. அப்ப அவர் எப்படியாவது குழந்தை தானே பிறந்திருக்கு, குழந்தைய ஈஸியா கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே போன முறை பார்த்தோம். அவர்கள் எந்தெந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் இல்லையா இவர்கள் ஆளுகை செய்தார்கள், எந்தெந்த பகுதி ஆளுகை செய்தார்கள் இல்லையா. பொந்தி பிலாத்து அவர் கவர்னரா இருக்கும் பொழுது இங்கே யார் இருப்பாங்க, பொந்தி பிலாத்து உனக்கு வேன் கிட்ட சேர்ந்த பகுதி இருக்கிறாரு அப்படிங்கிறத இல்லையா நான் போன முறையே பார்த்துட்டோம். இதனால இப்ப ஞாபகத்துக்காக அப்ப திரும்ப திரும்ப அங்க வர விஷயத்த 3 விஷயம் தான். அப்ப அதுல நட்சத்திரம் என்னதான் பேசுது அப்படியே, அதுவும் இறைவாக்கு சொல்லுது. அப்ப இறைவாக்கு பத்தி கண்டிப்பா அதை மட்டும் சொல்லல, இதையும் அவங்க சொல்லியிருக்கணும் கண்டிப்பா இல்லையா. அப்போ இதுல என்ன சொல்லுது, நட்சத்திரத்தை பத்தி என்ன சொல்லுது இல்லையா. 17ஆம் வசனம், நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போது அன்று, நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அண்மையில் அன்று, யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திரம், இந்த பிரைட் ஸ்டார், கிரைஸ்ட் ஸ்டார், கிறிஸ்துவின் நட்சத்திரம், அதை பத்தி பேசுறத இவர்கள் அங்கே அவர் விலக்கி இருக்க வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகமா இருக்கு. சோ இதுதான் உங்க பிரச்சனையே என்ன, இந்த கலக்கம். இந்த கலக்க உண்மையா பொய்யா, நாம கலங்குறது உண்மையா பொய்யான்றது அதை உறுதி செய்து கொள்வதற்காக அரண்மனைக்கு வர வச்சு பேசுறார். அவசரமா இப்படி ஒருத்தர் பிறப்பார் அப்படிங்கிற இல்ல. அப்ப பின்பு ஏரோது என்ன பண்றான்னா ஞானிகள் ட்ரிக், தலைப்பு ட்ரிக் பின்னாடி வந்துச்சா 22 ஏரோதின் சூழ்ச்சி வசனம் 7 பின்னாடி வந்திருக்கா, பின்னாடி போயிடுச்சு நினைக்கிறேன். ஏரோதின் சூழ்ச்சி ஏரோது யாருக்கும் தெரியல. ஏடாக்கா இப்ப இப்ப என்னன்னா இதை வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது, காதோட காது வச்ச மாதிரி இவங்களே அனுப்பியாச்சு. பரிசை சதுசை வேத பரிவாரம் பண்ணிட்டு கட்சி மாறிடுவாங்க. ஏன்னா பணம் தான் குறிக்கோள். இவர் தள்ளி விட்டு பண்றதுக்காக வேண்டி அவங்க தள்ளி பண்ணிட்டு இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் அந்த அந்த குழந்தை எங்கன்னு பாருங்க, நீங்க வணங்குறது போல நான் கூட வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர்கள் உண்மையாய் வணங்க வந்தார்கள். இவர் வணங்க போறது போல அவர் கொலை செய்து விடலாம் அப்படிங்கிற அந்த
குணத்துல பேச ஏரோதுடைய சூழ்ச்சி. அப்ப அரசன் சொன்னதை கேட்டு அவங்க என்ன பண்ணா புறப்பட்டு அப்ப அவர்களுக்கு அந்த நட்சத்திரம் அவருக்கு தெரிகிறது. அப்ப கண்டிப்பா அன்று மாலை அப்படிதான் போயிருக்கணும். இல்ல ஒரு நாள் அங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அரண்மனையில அந்த பெரிய கூட்டம் புறப்பட்டு போயிருக்கணும். சரிங்களா? போய் போனோம்னா அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்த தலைப்பு வேலையா அவர் இருக்கும் இடம் வரை வந்து அவர் வழிகாட்டியது. அப்ப இந்த படம் தான் ஒரு சரியான படம். கிட்டத்தட்ட அந்த 1.5 வயசு குழந்தை மாதிரி இருக்கு. கை குழந்தை இல்ல. அப்ப இயேசுக்கு 1.5 வயசு இல்லைங்களா? அந்த குழந்தையை பார்த்து இவர்கள் வழிபட்டார்கள். காணிக்கைகளை அவர் கொடுத்தார். இப்போ திருமறையில முதல்ல ஒரு குழந்தை வழிபாட்டுக்குரிய குழந்தையாக மாறியது. சொன்னால் இஸ்ராயேல் வரலாற்று திருமறையில இஸ்ராயேல் வரலாற்று இதுதான். அப்ப வீட்டுக்குள்ள அவர்கள் போய் நெடுஞ்சாட்களையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணி வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இல்லையா? அவர்கள் வந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். இல்லையா? ஒரு எதிர்நோக்கு இருந்தது. வாழ்க்கையில ஒரு எதிர்நோக்கு இருக்கும். அதை செய்து முடிக்கிறோம். எதிர்நோக்கு எதோடு தொடர்புடையதுன்னா நம்ம நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? அபிஷேகம் 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 எதிர்நோக்கை நிறைவு செய்வது சாதித்து முடிப்பது. அதுக்குதான் அபிஷேகம். அபிஷேகம் எதுக்கு? சாதிக்கிறது. அபிஷேகத்துக்கு வேறு பிரிக்குது. இப்ப உலகத்துல எவ்வளவோ இந்த இந்த விண்வெளி ஆய்வாளர்கள் இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி 2 பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. 5 பேரோ 10 பேரோ எவ்வளவு இல்லைங்களா? 3 பேருக்கு மேல கண்டிப்பா. அவங்கள மட்டும் வேறு பிரித்து கடவுள தீர்த்தத்தை நிறைவு செய்வது. அதுக்குதான் அபிஷேகம். அப்போ கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தி காண்பிப்பதற்கு தான். அதுதான் அபிஷேகத்துக்கு அதுதான். இதைத்தான் செய்தார்கள். திருமறையில் நம்ம ஏற்கனவே அந்த பாடம் பார்த்தோம். ஆசாரியர்கள் பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க? வேறு பிரிக்கப்பட்டா நீ வந்து அந்த கூட்டத்துக்கு வேறு பிரிக்கப்பட்டு கடவுளுடைய வேலையை செஞ்சு முடிக்கணும். இறைவாக்கினர் அப்படிதான் வேறு பிரிக்கப்பட்டார்கள். மக்களுக்கு வேறு இறைவாக்கினராக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அதை செய்து முடித்தார்கள். அரசர்களும் அது செய்தான் இஸ்ராயலுக்கு. ஆனா அதை செய்யல. அரசர்கள்னா கடவுளை முதலே சொல்லிட்டாரு. அது நெகட்டிவிட்டி வேண்டாம். அடுத்தது அவர்களுடைய அன்பு, பக்தி, பொக்கிஷங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இயேசுவை பணிந்து கொண்டார், காட்டியை கொடுக்கிறார். அப்போ கடவுள் வந்து காட் இஸ் பிளான் பர்பஸ் இல்லையா? கடவுள் ஒரு திட்டம், சித்தம், தீர்மானம் அது நோக்கிலேயே போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாக பெரிய பிரச்சனை. தங்களுக்கும் பிரச்சனை, மத்தவங்க பிரச்சனை. அதுலதான் இதுதான் சொல்லுவாங்க கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி சொல்லுவாங்க. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது இதுதான். தாங்களும் பாதிக்கப்படக்கூடாது, தங்களால் மற்றவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. கடவுள் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நான் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது. எதனால பாதிப்பு உண்டாக்குற? என் சொந்த நினைவுகளினால, என் சொந்த அறிவை இவங்க அப்படிதான் அவங்க சொந்த அறிவை பயன்படுத்தாங்க. அங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எருசலேமுக்கு வந்த உடனே இல்லையா, அன்னைக்கு ராத்திரிக்கு வச்சு அன்னைக்கு தங்கி இருக்கணும். பகல தங்கி திரும்பி நட்சத்திரம் அன்னைக்கு ராத்திரி தோன்றுகிறதா, அந்த நட்சத்திரம் கரெக்டா இவங்க கொண்டு போயிட்டு அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விடுதா அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்தது. ஊருக்கு வந்துட்டு இங்க அரசர் இருப்பாரு சொல்லிட்டு அங்க வந்ததுனால சோ இதெல்லாம் வந்து நமக்கு சில பாடங்கள், பல பாடங்கள் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் பாவத்தில் விழுந்து விடுவார்கள், மற்றவர்கள் பாவத்திற்குள் விழ வைத்து விடுவார்கள். அதுதான் ஒன்று யோவான் 2:20-21 நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலை நிலைத்திருக்கணும், விழுந்துடாம தளர்ந்திடாம அப்படின்னு சொல்றது. அப்போ இவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்திருக்காங்க. குறைஞ்சது 1.5 வருஷம். இல்லையா? அவர்கள் பயணப்பட்டு வந்த
அந்த தூரங்களை கணக்கிடும் பொழுது அப்படி இருந்திருக்கிறது. 1,5லிருந்து 1.25 வருஷம். அதான் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இவர் சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ அவர்களுடைய வேட்கை இயேசுவிடம் வருவதற்கு அவருடைய வேட்கை எப்படிப்பட்டதா? பிற இனத்தை சேர்ந்தவர்கள், அறிவாளிகள், படிப்பாளிகள், பணம் படைத்தவர்கள். இந்த கிறிஸ்தவத்துல அறிவாளிகள் இருக்காங்க, படம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் வேட்கை வேற விதமா இருக்கு. கிறிஸ்தவ இறைப்பணியாளர்கள் அவர் வேட்கை வேறு விதமா இருக்கு. பிற இனத்தை சேர்ந்தவர், அதான் பழைய ஏற்பாடு, பிற இனத்தாரும் வந்து என்னை வணங்குவார்கள் சொல்லி கடவுள் சொல்லுவார். அது எந்த ஞாபகம் இல்லை எனக்கு இல்லையா? ஸோ தி ஆஸ்பிரேஷன். ஸோ இந்த பாடத்துல இவங்க வழியா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா இதுதான். அப்போ உண்மையாகவே இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்றது உண்மைதான் இல்லைங்களா? ஏன்னா மாம்சமான யாவர்களும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது இவர்கள் மேலும் ஊற்றப்பட்டது. அந்த ஊற்றப்பட்டு இவர்கள் அந்த உள்வாங்கி பயன்படுத்த அனுபவம் இல்லை என்றால் கூட கடவுள் இவர்களை பயன்படுத்துகிறார் இல்லையா? இவர்கள் போய் இயேசுவை கண்டிப்பாக அறிவித்திருப்பார்கள். ஒருவேளை இவர்கள் பிற்காலத்துல தெரியாது, யாருக்கு அதை பத்தி நம்ம ரெக்கார்டு இல்லை, அப்படி அனுமானிக்கலாம். பிற்காலத்துல நான் தான் சந்தித்த அந்த குழந்தை இயேசு இல்லையா, அவர் இந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர். அவரை நம்ம சந்திச்சு இருக்கிறோம். அவரை நாம் தொடர்ந்து அவரை நாம் வழிபடுவோம் இல்லையா, அவரை ரட்சகர் மீட்பர் என்று பண்ணுவோம் சொல்லிட்டு இவர்கள் அதை பின்பற்றி இருக்கலாம். தெரியாது நமக்கு, ஏன்னா அவங்க வயோதிபர்களா இருந்திருப்பாங்க இல்லையா, தெரியாது, நமக்கு தெரியாது. பட் சும்மா ஒரு அனுமானம் தான் இருக்கலாம். அப்ப முக்கியமான விஷயம் என்ன, எருசலேமுக்கு பயணம் செய்ய ஞானிகளை எதிர்த்து முடியதுதான் கடவுளுடைய சித்தம் தீர்மானம் தான் இல்லைங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு தொலைநோக்கு பார்வை, மீள் பார்வை, நான் தமிழ்ல அதுக்கு மீள் பார்வை அப்படின்னா மீள் பார்வை. அப்போ கடவுள் நமக்கு அந்த மீள் பார்வையை கொடுத்திருக்கார், தொலைநோக்கு பார்வை, எதிர்கால பார்வை, என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்றது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை குறித்து அறிந்து கொண்ட நம்மை எந்த அளவுக்கு தூண்ட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா தூண்டி இருக்கு. அதை தூண்டுகிறதை நாம கீழ்ப்படுகிறோமா, அதுதான் முக்கியம். தூய ஆவியார் நமக்குள் இருந்து செயல்பட்டுக்கிறார், தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு நாம் செயல்படுறோமா அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். அடுத்தது ஒரு கேள்வி, இந்த ஞானிகளின் வருகை இயேசு யார் என்பதை பற்றிய மேரி யோசேப்பின் புரிதலுக்கு என்ன செய்யும்? அவர் புது வலு சேர்த்தது. அவருக்கு என்ன செய்த ஒரு புதிய வலு. அவர் எதிர்பார்த்தது என்ன? இயேசு பிறப்பதற்கு முன் இல்லைங்களா, ஒரு இறை தூதர்கள் மரியாவை சந்திக்கிறார்கள் இல்லையா, ஒரு தொலைநோக்கு பார்வையாவுக்கு முன்பாக வைக்கிறார், மீள் பார்வை வைக்கிறாரு. அவர்கள் நான் அடிமை அப்படின்றாங்க. அவருடைய கணவருக்கு இல்லையா, கனவுல இந்த நிகழ்வு கொடுத்து இந்த மீள் பார்வைக்கு நீயும் உடன்பட்டு செயல்படும். அடுத்தது அதை உறுதிப்படுத்துவதற்கு அவங்க கசின் இல்லையா, அவர் கணவன் சகரியாவையும் இவரையும் எலிசெடுத்து அதன் ஊடாக பிறக்கிற யோவான், திருமுழுக்கு யோவான். சோ இதெல்லாமே, இந்த நிகழ்வுகள் எல்லாமே அவர் பயணப்படுறது, எவ்வளவு பயணங்கள், பாடுகள், இடர்பாடுகளுக்கு மத்தியில என்ன புரிதல் அவருக்கு வந்தது. நாளைக்கு இந்த புரிதல் தான் அவங்களை இன்னும் இன்னும் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து சொல்லலாம். ஏன்னா அடுத்து இவங்க ஓட போறாங்க இருந்து. அடுத்த ஒரு நாளோ இன்னைக்கு அன்னைக்கு நைட்டோட வேற அடுத்து வெரி நெக்ஸ்ட் டே தெரியல, ஓட போறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தொலைநோக்கு பார்வை, இயேசு என்ற குழந்தையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னால் அதை நான் கடவுளிடத்துல பத்திரமாக வளர்க்க வேண்டும், கடவுளுக்கு ஏற்றபடி வளர்த்து கடவுளுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியம்
இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கோம் அப்படிதான். இன்னைக்கு பார்த்த இளம்பாலிய பிள்ளைகள்லாம் அது அந்த மாதிரி இல்லை. காலம் அப்படி இருக்கு. நம்ம காலத்து மேல பழி போடவே முடியாது. நாம பிள்ளைகளை சரியானபடி வளர்க்கணும். ஒரு 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 ஊழியக்கார ஒரு பிள்ளை இல்லைங்களா? அவங்க பையன் வந்துட்டு அந்த பிள்ளை கடவுளுக்கு பயந்து அப்படியே ஊழியர் செய்யுது. அந்த பையன் டீனேஜ் பையன் 10th படிக்கிறான். எக்ஸாம் நேத்து அவங்க அம்மாவுக்கு தெரியாம சாவியை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூட்டர்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நேத்து பெரிய கலவு. டாக்டர்ஸ் தான் பழக மாட்டாங்க. காதுலாம் ரத்தம், ஷோல்டர் எல்லாம் கிழிஞ்சிச்சு, இதெல்லாம் இதாக்கி ஐசியூல தூக்கி போட்டு பார்த்தா கடைசியில அது வந்துட்டு நேற்று கிளாஸ் நடந்தது. அப்பதான் வந்தது. கிளாஸ் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா? அவர் சொன்னார், இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆச்சரியமா இருக்குது. வேன் அடிச்சு தூக்கி போட்டிருக்கு, இவனுக்கு காதுல ரத்தம் வந்திருக்கு, மூளையில அடிபட்டிருக்கோம்னா மூளையில அடிபடல, அது வந்துச்சு இங்க வந்திருக்கு, எந்த பிராக்சரும் இல்லை. இந்த சைடெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இடுப்பு போயிட்டு இருக்கோம், தோள்பட்டை போயிட்டு இருக்கோம், இல்ல கால் போயிட்டு இருக்கோம், பிராக்சர் ஆயிருக்கும், ஒண்ணுமே இல்லை. இது எக்ஸாம் எழுதணும். அப்ப இது காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஊழியக்கார பிள்ளை தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்போ இது முன்னாடி கொடுத்து பழகி இருக்கும். அரசாங்க சட்டம் என்ன, 18 வயசுக்கு ஆனாதான் அவங்க வண்டி எடுக்கும், எல்எல்ஆர் வாங்கிட்டு வண்டி எடுக்கும். ஊழியக்கார குடும்பங்கள் இதான் நடக்குது, கிறிஸ்தவ குடும்பங்கள் இதான் நடக்குது. எனக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா வச்ச கண்டிஷன் தான், நான் ரசிக்கப்படல. 21 வயசானதான் எல்எல்ஆரே வாங்கி கொடுத்தேன். என் மாமா வந்து எனக்கு பைக் ரெடியா வச்சுட்டு இருக்காரு, ஜாவா பைக். என் மாமாவும் சொல்லிட்டாரு, கடைசி மாமா, 21 வயசு முடி எல்எல்ஆர் வாங்கி கொடுத்து இந்த பைக் கொஞ்சம் என் பைக்கே உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு இல்லையா? அவருடைய ஜாவா பைக் எனக்கு கொடுத்து அவர் எஸ்டி பைக் வாங்கினாரு. ஏன்னா அப்பதான் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அந்த மெச்சூரிட்டி அப்படி டெவலப் ஆயிட்டே இருக்கும். இந்த வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும், எப்படி ஓட்டணும், அப்பெல்லாம் பக்கா ட்ரைனிங் இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதணும் போயிட்டு, எல்லா ட்ரைனிங்க்கு அந்த வாரம் ஃபுல்லா வாங்குவாங்க இல்லைங்களா? அப்ளிகேஷன் பார்ப்போம். மொத்தம் எத்தனை பேர் வருவாங்க எல்எல்ஆர் வாங்குறதுக்கு அந்த வாரம், ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10 பேர் வந்து பெரிய விஷயம். அந்த நாள்ல அவ்வளவு ஒரு வண்டி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை எக்ஸாம் எழுதும் ஃபுல் டே. காலையில வந்து கிளாஸ் எடுப்பாரு. இந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒரு பக்கம் ஸ்கூட்டர் யாரெல்லாம் ஓட்ட போறாங்க, அவங்க எல்எல்ஆர் பைக். அந்த ஸ்கூட்டர் உடன்ல இருக்கும். அப்ப கியர் எப்படி போடுறது அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் இண்டிகேட்டர் சிஸ்டம்லாம் கிடையாது, கையில தான் இண்டிகேட்டர் போடணும். ஆனா ரியர் வியூ கிளாஸ் பார்க்கணும், இதெல்லாம் சொல்லுவோம். எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க ஃபால்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே சொல்லி கொடுத்து மதியம் வெளில போய் சாப்பிட்டு மதியம் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி எல்லாரும் திங்கக்கிழமை வருவாங்க. பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் எல்எல்ஆர் கொடுத்துருவாங்க. எல்எல்ஆர் வாங்குறதுக்கு இவ்வளவு விஷயம். அப்போ அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தது இல்லைங்களா? அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, மக்களை அதுக்கேற்றபடி வளர்க்கல. அப்போ இவங்க தாய் தகப்பனுக்கு இயேசுவை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதுல ஒரு சரியான ஒரு திட்டமான ஒரு தெளிவான ஒரு நோக்கு இருந்தது. இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. பிள்ளைங்க கண்டிப்பா நம்மட பெரிய ஆட்கள் தான் இல்லையா? நான் அவங்க சிந்திக்கிற மாதிரி இப்ப நம்ம சிந்திக்க முடியாது தான். ஆனா அவளுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்காது. அப்ப அவங்களுக்கு அவங்கள வளர்க்கல. அப்படி பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய வழியில வளர்க்கிறான். முதிர் வயதில் விடாது இருப்பார்கள், சரியானது. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்றபடி அவங்களுக்கு அந்த காலத்துல பெரம்பு அடி விடும், முதுகுல பலார்னு விடும் அந்த காலத்துல இல்லைங்களா? அடி பின்னிடுவாங்க. இந்த காலத்து அடி கிடையாது. இருந்தாலும் அதன் ஊடாக நம்ம எப்படி கடவுளை சொல்லிக் கொடுக்குறது, நல்ல ஒழுங்க சொல்லிக் கொடுக்குறது. பின்னாடி பார்ப்போம், இயேசு அப்படிதான் நல்ல ஒழுக்கத்துல வளர்ந்தாரு பார்க்கும். அதான் முடிக்க போறோம், குழந்தை ஃபர்ஸ்ட் பேச முடிக்க போறோம் 12 வயசுல என்ன. அப்ப அப்பேற்பட்ட புரிதல் இருக்கு, நமக்கு புரிதல் இருக்கா? நம்ம பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்கிறோம், சரியா வளர்க்கிறாங்க புரிதல் நமக்கு இருக்குதா? நம்ம பேர பிள்ளைகளை சரியானபடி வளர்க்க நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அடுத்தது அந்த ஞானிகளின் வருகை. யோசேப்பு சாரி மரியாவுக்கு ஏராளமான வளங்களை கொடுத்தது. இப்ப இங்க இருந்து அவங்க போனோம், போட்டு கையில பைசா இல்லையே, என்ன பண்ண முடியும், பணம் கிடையாதுல்ல. அப்ப இந்த இதுதான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த தங்கம் பண்ட பாட்டு முறையேறது, இல்ல தங்கத்தை கொஞ்சம் வித்து பணகமாக மாற்ற எல்லாமே ரோம பணம் தான் அவங்க ஆட்சி செய்யற எல்லாத்துக்கும்
இல்லையா? அவங்க போய் தங்குற இடங்கள் ரோம காசு செல்லுபடி ஆகும். அப்ப கடவுள் எந்த மாதிரி பிளான் காட் ஹேஸ் எ பிளான், பர்ப்பஸ் அண்ட் வில் நாட். அடுத்து பிள்ளைகள்ல இருந்து பெரிய எல்லாரும் திரும்ப 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 சொல்வேன். அதை நீ சிதைச்சிடாத. அவருடைய திட்டம், சித்தம், தீர்மானம் நீ சிதைச்சிடாத. இல்லையா? இல்ல உங்க பிள்ளைகள் சிதைந்து போவதற்கு நீ வழிவகுக்காத. திருச்சபை மக்கள் சிதைந்து போக வழிவகுக்கும். ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா? அப்ப யோசேப்புக்கு வந்துட்டு கடவுள் வந்து முன்னாடியே பிளான்டா இருக்குது எல்லாம். இந்த பணம் தான் உதவுச்சு. அங்க போய் இருந்த சில ஆண்டுகள் அங்க அவங்க இருக்கிறதுக்கு இந்த பணம் உதவி செய்யுது. திரும்பி பயணப்பட்டு வர்றதுக்கு உதவி செய்யுது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி வளங்கள் நிறைய கிடைக்கும். இந்த வளங்கள் கிடைச்சா நம்ம அப்படி என்ன யோசிக்கணும்? எதற்காக இந்த வளம் கடவுள் கொடுத்திருக்கிறார்? இந்த வளம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கா எதற்காக? நான் அதான் யோசிச்சேன் இல்லைங்களா? நான் மணிக்கூட இருக்கும் பொழுது இல்லையா? என் கூட அந்த பாஸ்டரோட மக அவருடைய ரிங் வந்து டைட்டா கிடைச்சிட்டு வந்துட்டா. உடனே பணம் தேவை இருந்தது. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வித்து காசு அனுப்புச்சு. அப்ப என்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்குது. இல்லையா? அது வந்து பிக்சட்ல போட்டிருந்தேன். மாசம் மாசம் அது வந்து அப்படியே அந்த அந்த அமௌண்ட் அப்படியே வீட்டு வாடகை கொடுப்பேன். சரிங்களா? ஆனா நான் யோசிச்சேன், இது 15 லட்சம் ரூபாய் ஆச்சு கிட்ட. இது என்னத்துக்கு அந்த பிள்ளை கொடுத்திருக்கேன். நமக்கு கடவுள் கொடுக்க சொல்லி சொல்றாரோ? எனக்கு தெரிஞ்சது ஆமா கடவுள் கொடுக்குது. உடனே அது நம்ம அது மெச்சூர் ஆனப்படும். திரும்பி போயிட்டு அதை பிக்ஸட் டெபாசிட்ல போடணும். அது அப்படியே எடுத்துக்கோ. அப்படின்னா என்ன? வளங்கள் கடவுள் கொடுக்கிறார். அது யாருக்காக, எதற்காக பயன்படுத்தப்படுது? அப்பதான் இயேசு சொல்றார். உனக்கு உண்டான வளங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து எனக்கு பின்னால வா. அதை விட பணம் இருக்குது, இது இருக்குதா, இதுதான். நம்ம உதவி செய்யற எல்லா உதவி நீங்க எவ்வளவு உதவி செய்றீங்க? இல்ல எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம் நம்ம. ஏற்கனவே ஒரு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் போன வருஷம் இல்லையா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவங்க மனைவி நிராதரவா இருக்கு. 2 பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறாங்க? நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய் இன்னும் சேர்த்து கொடுத்து அனுப்புறாங்க. இதுதான் கடவுள் இருக்கிறார். இல்லையா? அதே போல மணிப்பூருக்கு எவ்வளவு கொடுத்தோம். அதே போல ஜான் ராஜே ஐயாவுக்கு கொடுத்திருக்கோம். இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னன்னாக்கா கடவுள் வளங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் பணத்தை கொடுக்கிறார். பணம் படைத்தவரா இருக்கிறோம் அல்லது தேவையோடு இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கடவுள் இல்ல நம்மகிட்ட பேசுவார். மற்றவங்க கொடுக்கறதுக்கு தான். அதுக்குதான் அந்த ஏழை இல்ல கைம்பெண் நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கொடுத்தாங்கன்னா அதுதான். அப்ப இன்னைக்கு நமக்கு வளங்களை, ஆதாரங்களை கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த வளங்களை குறிச்சு. எதுக்கு செயல்படுத்தணும்? ஏன் செயல்படுத்தணும்? எதுக்கு பயன்படுத்தணும்? பிள்ளைங்க கேட்ட உடனே ஒரு 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 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் பைக் வாங்கி கொடுத்துடக்கூடாது. எனக்கு ஃப்ரீயா தான் பைக் வாங்கி கொடு. நான் சொல்லிட்டேன் எனக்கு 100 cc பைக் தவிர வேற எதுவும் வாங்க மாட்டேன். ஏன்னா என் வெயிட்டுக்கு அதான் இருக்கு. இல்ல புல்லட்டை வாங்கி நான் எங்க அதை தூக்குது கீழே விழுந்துச்சுன்னா. எனக்கு மைலேஜ் வேணும். பெட்ரோல் பிசினாரி பிடிச்ச காசு சரி எனக்கு செலவு பண்றதுக்கு மைலேஜ் வேணும். அப்ப 100 cc பைக் தான் இருக்கு. அன்னையிலிருந்து வரைக்கும் 100 cc பைக் தான். கடவுள் என்னை பயன்படுத்தின காலங்களிலிருந்து என் பைக் 100 cc பைக் தான். அதுலயும் 100 cc பைக்ல இல்லையா எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஒண்ணு. எது நிறைய மைலேஜ் கொடுக்குது. ஏன்னா அந்த பணம் ஏழைகளுக்கு போகணும். கார்ல போட அது எவ்வளவு பெட்ரோல் போகாது. அந்த கார் வேண்டாம். அதுக்கு பெட்ரோல் யார் காசு கொடுக்குது? அப்ப இதுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கோடு செயல்படு. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்களுக்கு எங்க அம்மா அவ்வளவு சூப்பரா சொல்லிக் கொடுத்தாங்க. பெரிய இடத்து பிள்ளைதான். இருந்தாலும் அது ஆச்சரியமா இருக்கு. பெரிய இடத்து பிள்ளையா இருந்தாலும் எங்க வேலையை செய்ய வைப்பாங்க. இல்லைங்களா? எல்லாத்தையும் சிக்கனமா இருக்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப இதுதான் முக்கிய வளங்கள். அது பொருள் வளமா இருக்கலாம். பண வளமா இருக்கலாம். பொருள் வளமா இருக்கலாம். இட வளமா இருக்கலாம். அறிவு வளமா இருக்கலாம். இதை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லைங்களா? சோ இதோட முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது முடிச்சுதான். பிறகு அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுனாக்கா அவங்க வந்து அஹ், ஒரு 2 நாளா தங்கி இருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா அங்க இருந்து பக்கம் தான் இல்லையா? எருசலேம்ல இருந்துட்டு என்கேரின்றது ரொம்ப ரொம்ப பக்கம் தான் அது. இல்லையா? ஒரு நாள் பயணத்துல வந்துடலாம். ஆனா இவங்க 2 நாள்ல பார்த்தாங்க. அது பிறகு வந்துட்டு கடவுள் வந்து பேசுகிறார் இவரோட கூட. அடுத்து வேறொரு திரும்பி போக வேண்டாம் என்று கடவுள் எச்சரிக்கப்படுகிறார். வேறு வழியா தங்கள் நாடுகளுக்கு திரும்பினார்கள். அப்ப கடவுள் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்க.
சில சொல்றாங்க நைட்டே அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கவே இல்லை இல்லையா. அங்க வந்தாங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லாதபடி ஒரு நாள் ஒரு வாரம் 10 நாள் இருந்து எல்லாரும் நல்லா படிச்சு இல்ல இங்க இருந்து என்னென்ன பொருள்லாம் தேவையா அதை சேர்த்துக்கிட்டு திரும்பி போய் பயணப்படுங்க. அவர் தேவையான பொருட்களை வாங்கிட்டு கட்டி எடுத்துட்டு போனங்க. எல்லாம் இல்ல கிளம்பிட்டாரு கடவுள் கிளம்பிட்டாங்க. நிறைய பேருக்கு அது உண்டு. மிஷினரிமார் நிறைய உண்டு அந்த அனுபவம். கடவுள் கிளம்பிடா கிளம்பிடுறான். மிஷினரியா கிளம்பிடுறோம் நிறைய பேர் உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுள் கிளம்பு அப்படின்னு கிளம்புறோமா இல்லைங்களா? அது நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வேறு வழியாக. அப்ப இதுல ஒரு விஷயம் என்ன எதிர்பார்ப்பு ஏரோதின் கொடூரமான பொறாமையிலிருந்து இயேசுவை பாதுகாத்து இயேசுவின் இருப்பிடத்தை ஏறதுக்கு அறிவிப்பதிலும் ஞானிகளை தடுக்க கடவுள் ஒரு கனவை பயன்படுத்தும். கடவுள் கனவுல யார் வந்திருப்பாங்க தெரியலையே நமக்கு. இறை தூதர் வந்திருப்பாரா இல்ல கடவுளை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லைன்னா அவன் எப்படி இல்ல ஒரு குரல்ல மட்டும் கேட்டாங்களா? நம்ம யோசிக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம கிறிஸ்தவனா இருந்து நாம இவ்வளவு யோசிக்கிறோமா அவங்க அப்படி இல்லையே. இது கடவுள் தான் பேசினாரா இல்லையா எப்படி தெரியும். புது அனுபவம் இருக்கு கனவு இருக்கு இல்லையா. உடனே கீழ்ப்படித்து போகிறாங்க. அப்ப என்ன ஒரு மனத்தெளிவு. அப்ப ஆவியார் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். அவர்களோடு கூட செயல்பட்டு இருக்கிறார். அவர்களையும் பயன்படுத்துகிறார். அந்த பயன்பாட்டுக்குரியவர்களா இவர் தங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். நாம எப்படி இருக்கிறோம் இல்லையா. அப்போ ஏறுவது திருப்பி போக வேண்டாம் என்று கனவுல ரசிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடுகளுக்கு திரும்பினார்கள் இல்லையா. ஆஹ் இதோட முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சுட்டேன் அடுத்த பாடத்தில் டைம் ஆயிடுச்சு.